ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எப்போது நீர் அதிசயத்தை செய்வீர், எப்போது பெரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் செய்வீர் என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு இருக்கீங்க இல்லையா? இந்த நாளிலும் சின்ன சின்ன காரியங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்கிறாரு. ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்தா சொல்கிறாரு, பெரிய பெரிய அதிசயங்களை நீங்கள் காண போகிறீங்க, அற்புதங்களை காண போகிறீங்க. வாசிக்கிறேன் கேளுங்க. யோவான் 1:50 பின்பகுதி, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நீங்கள் நினைக்கிறது சின்ன சின்ன காரியங்கள், ஆனால் ஆண்டவர் செய்ய போவதோ பெரிய பெரிய காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். ஏன்னா பெரிய காரியங்களை செய்யும்போது தான் நீ மகிழ்ச்சி அடைய முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதான ஒரு அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நீ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து பாரு, தேவனோடு கூட உறவிலே நிலைத்திருந்து பாரு. அங்கே அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். இந்த இடத்துல பார்க்குறோம், அங்கே நாத்தான்வேலை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களை, இன்றைக்கு உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு. நாத்தான்வேலை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு. நீ என் பாதத்தில் அமர்ந்திருந்து பாரு, உன் பிரச்சனைகளை என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து சொல்லு, இதிலும் பெரிதான காரியங்களை காணும்படியான காரியத்தை நான் செய்து முடிப்பேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடியினாலே பெரிதான அதிசயங்களை, அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்து உன்னை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பெரிதாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயோ அந்த பெரிய காரியங்களை செய்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் விதமான காரியங்களை தேவன் உன்னிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நீ விரும்பி கேட்டாயோ அதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்கிற ஒரு நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுவாய் என்று சொல்லியிருக்கிறார். நீ பெரிதான காரியங்களை காண வேண்டுமானால் தேவனோடு கூட உள்ள உறவிலே நிலைத்திருக்கும்போது பெரிதான காரியங்களை செய்வாய். பெரிதான காரியங்கள் தேவனுடைய வாழ்க்கையில செய்து அநேகருக்கு ஆச்சரியப்படுவதமாக அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு நீ உதவி செய்யும்படியான காரியத்தையும் செய்து உன்னை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஆம் அன்பு தகப்பனே, உடைய பிள்ளைகள் பெரிதான காரியங்களை காணும்படியான அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையில் நீ செயல்படுத்த போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே நீ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. யாரெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் துக்கித்து கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த நாட்டில் வியாதிப்பட்ட ஒவ்வொரு சரீரங்களை ஆண்டவரின் தொட்டு பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்த நாளை, திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறேன் சொன்ன வார்த்தையின்படி இவர்களை மகிழ்ச்சியாக்கி ஆண்டவரை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.